நம்ம ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம இந்த வாரம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆ நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்டின்னாச்சுன்னா, ஆக்சுவலா புதன்கிழம ஆரம்பிச்சோம். புதன்கிழம ஆரம்பிச்சோம். நம்ம எந்த ட்ரேடுமே பண்ணல. ஆ அதுக்கப்புறமா 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். அப்புறம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பண்ணணும். பண்ணதுல இது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த பாயிண்ட்ஸ் அப்டின்னு நீங்க உங்ககிட்ட இருந்து வந்த இதனுடைய ஆவரேஜ். ஒரு ஆள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்டின்றது. நம்ம ஒரு ட்ரேடுல எவ்வளோ வந்தது அப்டின்ட்டு. 13 பாயிண்ட் 13 பாயிண்ட். ஆ திங்கட்கிழமை இந்த வாரம் திங்கட்கிழமை லாஸ். நம்மளுக்கு யாருக்குமே லாபம் இல்ல. -7 பாயிண்ட் ஓவராலா லாஸ் ஆச்சு. ஆ செவ்வாய்க்கிழமை புராஃபிட்டு 16 பாயிண்ட். ஆ புதன்கிழமை லாஸ் நம்மளுக்கு. ஓவராலா லாஸ். ஒரே ஒருத்தர் மட்டும் இது பண்ணியிருந்தாரு. ஆ 8. அடுத்தது ஆ இது நேத்தைய இது. நேத்து இது நம்ம ஆவரேஜா நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. ஆவரேஜ் தான் எல்லாம் நம்ம போட்டோம். அதனால நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா நெறையா இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையும் கூட்டி மொத்தமா ஆவரேஜா பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு 12 இதுதான். இருங்க ஒரு வாட்டி கணக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஆ, ஆ, 1 விட்டுருக்கு. அதான் நான் ஏதோ ஒண்ணு விட்டுருக்க மாரி இருந்ததேன்னு பார்த்தேன். இந்த இது இதாயிருக்கு. ஸோ, அத நம்ம சேர்த்துருவோம். சேர்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, முதல்ல இருந்து போட்டுருவோம். பை 1, 2, 3, 4, 5, 6, 7. 14. இது கரெக்ட்டா இருக்கு. ஓகே. 14 இன்னைக்கு ஒரு 11 பாயிண்ட். ஆ நம்ம மொத்தமா ட்ரேட் பண்ணியிருக்கிறது எத்தன நாள்ல அப்டின்னாச்சுன்னா, நம்ம ட்ரேட் வித் மீ ப்ரோகிராம்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள். ஸோ இந்த 7 நாள்ல மொத்தமா 50 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். 50 பாயிண்ட் ஆ ப நம்ம புராஃபிட், லாஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு 50 பாயிண்ட் புராஃபிட்ல இருக்கிறோம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் மேக்ஸிமம் 1,00,000 தான் கணக்கு. அது எவ்வளோன்னா 10,000 நம்ம. ஸோ அதுல நம்ம சம்பாரிச்சது 3,272 ரூ. ஸோ ஏறக்குறைய எக்ஸாக்ட்டா 33% 33% எடுத்திருக்கிறோம். 7 நாள்ல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. 7 நாள்ல 33% நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம புராஃபிட் எடுத்திருக்கிறோம். ஸோ புரோகிராம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதே டிசிப்ளினோட நம்ம கன்டின்யூ பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாசத்த நம்ம ரொம்ப வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம டார்கெட் 1 வச்சோம். நம்ம 10% நம்ம புராஃபிட் 10%க்கு கீழ குறையக்கூடாதுன்ட்டு 10% எடுக்கணும் அப்டின்ட்டு, நம்ம 10% தாண்டிட்டோம் நம்ம. 10% தாண்டிட்டோம். ஆனா இன்னும் நாள் இருக்கு. நம்ம நம்ம கேப்பிட்டல்ல ஒரு 5 பைசா கூட நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் நம்மளுடைய மெயினான இலக்கு. ஒரு நாள் விட்டாலும் அத எப்படியாவது நம்ம ரெக்கவரி பண்ணிறணும் அப்படின்ற அந்த இதோட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனா போயிட்டு இருக்கு. இதே டிசிப்ளினோட நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த 33% நம்ம தக்க வச்சுக்கலாம். இன்னும் போக போக கண்டிப்பா நம்மளுக்கு பெர்சன்டேஜ் அதிகமா தான் ஆகும். 33% அப்படின்றது 7 நாளுல
சாதாரண ப்ராஃபிட் கிடையாது. அது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. சாதாரண ப்ராஃபிட் கிடையாது. நல்ல ப்ராஃபிட். அருமையான ப்ராஃபிட். ஸோ இதுவே லாட் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தோம் 1,00,000 அப்டின்னாச்சுன்னா, ஏறக்குறைய 32 33% ஆல்மோஸ்ட் வந்து 33,000. ஸோ அதனால வந்துட்டு ஆ நல்ல விதமா போயிட்டுருக்கு. இது வந்துட்டு நம்ம லேர்னிங் தான் இது. இது மத்தவங்க சொல்ற மாரி ஆஹா, ஓஹோன்லாம் இல்ல. ப்ரொஃபஷனலா எப்படி ட்ரேட் பண்றது? டிசிப்ளினா எப்படி ட்ரேட் பண்றது? அப்படின்றது தான் வந்துட்டு இந்த புரோகிராமினுடைய மெயினான நோக்கமே. அத நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வர்றோம். இன்னும் மோர் டிசிப்ளின் ஆகணும். இன்னும் மோர் புரொஃபஷனல் ஆகணும். நம்ம ஆவோம் கண்டிப்பா. ஓகே. அதனால இன்னைய இது வந்துட்டு ஆ 3 3 மணி. இன்றைய நாள் இன்னைக்கு நம்ம எதுவுமே ட்ரேட் எடுக்கல. ஒரு சில பேர் மட்டும் எடுத்தாங்க. ஆ ஓகே ஃபைன். ஆ இப்ப நம்ம வந்துட்டு திங்கட்கிழமை இதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பார்ப்போம். நம்ம ட்ரேட. திங்கட்கிழமை மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னபடி இன்னைக்கு நம்மளுக்கு ஃபெட் ரேட் வர்றதால, அதனுடைய இது வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை. ஓகே. எனிவே நம்மளுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் தான். அது நியூஸ் என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம சார்ட்ட மட்டும் பார்த்து நம்ம டிசிப்ளினா ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. சந்திப்போம். திங்கட்கிழமை சந்திப்போம். எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் வீக்கெண்ட்.